பாடல்களோடு இணைந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். அன்பு கூறுவேன் அனைவருமே கரங்களை தட்டி நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து போற்றி இந்த பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன் நம் அடிகளாய் ஆராதிப்பேன் நம் பாடுவாய். உற்சாகத்தோடு பாடுவாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். திருப்பாடல் 28:2 சொல்லுகிறது, ஆண்டவருடைய தூயகத்தை கரமுயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது உன்னுடைய மன்றாட்டுக்கு அவர் செவிசாய்க்கிறார். இதோ இந்த பரிசுத்தமான திருமலை நாம் அனைவரும் இருந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து முழுமையான பிரசன்னத்தின் முன்பு கரமுயர்த்தி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கடவுள் தருவார். நாம் திருப்பாடல் 28:2 படிப்பது போல, இதோ ஆண்டவரே உங்களுடைய திரு தூயகத்தில் என்னுடைய கரமுயர்த்தி நான் ஜெபிக்கிறேன்.
எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தை கொண்டோம், எங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்கக்கூடிய ஞானத்தை கொண்டோம், தகப்பனே நாங்கள் செய்கின்ற தொழில் நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டோம். ஆண்டவரே, ஒரு வல்லமையான கிருபை இந்த மலை முழுவதும் நிரம்பி இருப்பதா. ஆண்டவரே, அன்று சீனாய் மலையில நீர் மோசேசுக்கு காட்சி கொடுப்பீர, அந்த மலை மன்றாட்டின் மலையாக இருந்தது. இது எங்களுக்கு வேண்டுதலின் மலை அல்ல, இது ஆசீர்வாதத்தின் மலையாய் அமையும்படி ஆண்டவரே இந்த மலையை நீர் சீயோன் மலையாய் மாற்றுவீராக. திருப்பாடலில் நாம் படிக்கிறோம், சீயோன் மலையிலிருந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று. இதோ இந்த பரிசுத்தமான நேரத்தில் உமது அன்பான பிரசன்னத்தை முன்பு இதோ கரம் உயர்த்தி ஜெபிக்கிற என் பிள்ளைகளுக்கு தகப்பனே, நீர் சீயோன் மலையிலிருந்து உமது ஆசீரை தருவீராக. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை இந்த திருமலையிலிருந்து உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு ஆசீரை இப்போது தந்து கொண்டிருக்கிறார். எண்ணிக்கையில் 6வது அதிகாரத்தில் 25 நாம் படிப்போம். ஆண்டவர் தன்னுடைய அருள் நிறைந்த முகத்தை இதோ உங்கள் பக்கம் திருப்பி இந்த நாளிலே இத்தனை மணி நேரம் இங்கே அமர்ந்து ஆண்டவருடைய திருத்தூதருடைய மகிமையை நாம் இந்த இடத்திலே உணரும்படியா இதோ இந்த இடத்திற்கு அனுப்பிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தின் முன்பு அனைவரும் கரம் உயர்த்துவோம், கரம் உயர்த்துவோம், கரங்கள் ஒலிக்கும். நீங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது ஜெயத்தை அடைவீர்கள், வெற்றியை காண்பீர்கள். நீங்கள் கேட்கின்ற அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதோ இந்த தூய மலையில கரம் உயர்த்தி ஜெபிப்பதற்கு கடவுள் அழைத்திருக்கிறார். அப்பா, இதோ ஒரு பிரசன்னத்தின் முன்பு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த பங்கை ஆசீர்வதிப்பீராக. இந்த பங்கில் இருக்கிற ஒவ்வொரு கிளை கிராமங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நல்ல நாளிலே வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனை, நாங்கள் ஒவ்வொருவருக்காக கரம் உயர்த்தி ஜெபிக்கிறோம். அன்று மோசேயின் கரங்களை உயர்த்தி ஜெபித்த பொழுது இஸ்ராயேல் வெற்றியை கண்டார்கள். அவர் கரம் தோய்ந்த பொழுது, அவர் கரம் கீழே இறங்கிய பொழுது அமலேக்கியர் வெற்றியை கண்டார்கள். தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இதோ எங்கள் கரம் உயர்த்தி ஜெபிக்கிறோமே, இந்த நாளிலிருந்து இந்த இடத்திலே நாங்கள் வெற்றியை பெற்றுக் கொள்ள செய்திருக்கிறோம். தகப்பனை, நாங்கள் சுகம் பெற கிருபை செய்திருக்கிறோம். நாங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பெறுவோமாக. நீதிமொழி புத்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, உன் வார்த்தை உயிருள்ளது, உன் வார்த்தை நலம் தரும். இந்த வார்த்தையை நம்பி இந்த திருமலையை உமது பரிசுத்தமான பிரசன்னத்தின் முன்பு என் அன்பு பிள்ளைகள் கரம் உயர்த்தி ஜெபிக்கிறார்களே, இந்த வார்த்தை இவர்களுக்கு இந்த இடத்திலே சுகம் தரும். தகப்பனே, இந்த வார்த்தை அவர்களுக்கு இந்த இடத்திலே உயிரளிக்கும். இந்த வார்த்தை அவர்களுக்கு நலமான வாழ்வை தரும். இந்த வார்த்தை அவர்கள் எடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் உடனிருந்து செயல்படும். நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு நடக்கிறீர், எங்களுக்கு எல்லா விதமான அருளையும் ஆசையும் தருகிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். திருப்பாடல் 145:14 படிக்கிறோம், ஆண்டவரே, நீர் தட்டிக்கு விழுகின்ற பொழுது தாங்கி பிடிப்பேன் சொல்றீங்க. இதோ என்னை தேடுகின்றவர்கள், இதோ உண்மையாக என்னை தேடுகின்றவர்கள் அண்மையில் அருகில் இருக்கிறேன் சொல்றேன்ப்பா. இதோ விசுவாசத்தோடு, இதோ உம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு, இதோ உம்மீது வைத்திருக்கின்ற எதிர்நோக்கோடு வந்திருக்கிற இவர்கள் உமது விசுவாசத்தை பெறுவார்களாக. இவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அத்தனை காரியங்களிலும் வெற்றி பெறுவார்களாக. ரோமேயருக்கு திருமுகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாங்கள் படிக்கிறோம், ஆண்டவரே, நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றது ஒருபோதும் போய்ட்டு போவதில்லை. நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற இவர்கள் அத்தனையும் பெற்றுச் சொல்வார்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் இவர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்வார்கள். ஆண்டவரை ஆசீர்வதியும். ஆண்டவரை, உம்மை அன்பு செய்ய நீர் கிருபை செய்யும், உம்மை நேசிக்க நீர் கிருபை செய்யும். இந்த திருத்தலத்தில் பல கோடி மக்கள் வருவார்களாக, அத்துணை நன்மைகளையும் பெறுவார்களாக. உமது முழுமையான கிருபையும் ஆசீர்வையும் தர நாங்கள் இன்னுமாய் உம்மை அன்பு செய்துவாங்க. 2 வரிகளை பாடுவோம். இன்னும் நான் அன்பு கூறுவேன், இன்னும் ஆமா என்று சொல்லி 2 வரிகளை பாடி முழங்கால் படிக்கிட்டு நாம் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெறுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக. ஆண்டவருக்கு சொல்லுங்க, இந்த மலையில் ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக உண்மை அன்பு கூறுவேன். உண்மை விட்டு நான் ஒருபோதும் போகமாங்க. நீர் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் தரக்கூடிய வல்லவர். இந்த ஆழமான விசுவாசத்தோடு இந்த வரிகளை பாடுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாக அன்பு கூறுவேன், எல்லோரும் வாய்ப்பு சொல்லுங்க. ஆண்டவரே, அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன்,
இதோ இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த இடத்துல எங்களை கூட வைத்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். உமது அருளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமது பரிசுத்தமான பிரசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை மறவாமல் நினைத்தீரையா. தொடக்க நூல் 8வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் படிக்கிறோம், நோவாவையும் அவரோடு இருந்தவர்கள் நீ நினைவு கூர்ந்தே. அதுபோல தகப்பனே, இதோ இந்த திருமலையில் அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பீரா. உமது வல்லமை எங்களுள் நிரப்புவதா. எங்களது பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீரா. அன்று உமது ஞானத்தை கண்டு வியந்தது போல இதோ இந்த பிள்ளைகள் திருமலையில உமது மகிமையான ஞானத்தால் நிரப்பப்படுவார்கள். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒருபோது உங்களை மறவாமல் என்னை நினைவு கூர்ந்தீரே. உமக்கு கொடாத கொடி நன்றிப்பா. இந்த இடம் பரிசுத்தமாய் பெறுது. மக்கள் பலரும் நன்மையடைய உமது வல்லமை இந்த இடத்தில் வெளிப்படட்டும். உமது கிருபை இந்த இடத்தில் இருந்து பொங்கி வழியட்டும். ஒவ்வொருவரும் வள்ளி பெருகும்படியாக ஆசீர்வதிக்கிறார். எங்கள் நல்ல ஜெபங்கள் அன்பு தகப்பன ஆமென். வாழ்ந்திருக்கிறார். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகளாமே. வாங்கி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் கண்ணகத்தை கண்ட பலியோவே. மன்றாடுவோமா. இறைவா, இந்த திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ் அருள்வீரா. தந்தையாவி இறைவனோடு தூயாவியாரின் ஒருங்கிணைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா